படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அழகான எறும்புகளோட காலனியை தான் காட்டுறாங்க. அந்த எறும்புங்க கஷ்டப்பட்டு சாப்பாட்டை சேகரிச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த எறும்பு கூட்டம் லைனா போயிட்டு இருக்கிறப்போ மரத்துல இருந்து ஒரு சின்ன இலை கீழே விழ அவங்க லைன்ல ஒரு சின்ன கேப் விழுது. ஒரு எறும்பு ஐயோயோ லைன்ல கேப் விழுந்துச்சுன்னு பதறுது. இன்னொரு எறும்பு அட பதறாத பக்கி 1993ல இந்த மலைக்கீழ கூட கம்பேர் பண்ணா இது பெருசு இல்லன்னு சொல்லி அந்த எறும்பு கூட்டத்தை வேற வழியா வர வச்சு அந்த லைனோட கனெக்ட் பண்ணி விடுது. இவளோட பேரு தான் ஆட்டா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். எப்பவுமே பதட்டமா இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ கூட பதட்டமா தான் இருக்கான். லைன்ல கேப் விழுந்ததை பார்த்ததும் ஐயோயோ கேப் விழுந்துச்சுன்னு கதறா. இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. இந்த காலனிக்கு குயின் சொல்றாங்க. அது ஒரு சின்ன கேப் தான், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. பழக்கம் போல அதுங்க வரும், சாப்பிடும், அப்புறம் போயிடும். இதுதான் எப்பவுமே நடக்கும், டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ ஒருத்திய காட்டுறாங்க. இவ பேரு டாட். ரொம்பவும் சுட்டியான எறும்பு. அவ சின்ன எறும்புன்றனால அவளால பறக்க முடியாது. அவ பறக்க ட்ரை பண்ணா உடனே குயின் டாட் ரெக்க பெருசாகிற வர பறக்க ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல சரிமான்னு சோகமா சொல்றான். அப்ப ஆட்டா அம்மா சொல்றத கேளு டாட்னு சொன்னா உடனே பொங்கி எழுந்துடுறான். நீ வாய மூடு, நீ வெறும் பிரின்சஸ் தான், குயின் கிடையாதுன்னு டென்ஷன் ஆகிடுறா. சைஸுக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. இப்படி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ பிரின்சஸ் மேல ஒரு செடி வந்து புத்துன்னு விழுது. கூட இருக்கிறவங்க ஐயோயோ இளவரசின்னு தூக்க வராங்க. அப்பதான் இந்த படத்தோட ஹீரோவான நம்ம பிளிக்க காட்டுறாங்க. பிளிக் அச்சச்சோ இளவரசின்னு ஓடி வரான். அப்ப பிளிக் இளவரசி கிட்ட இதுதான் நான் கண்டுபிடிச்ச மிஷின், இதை வச்சு நம்ம ஈஸியா உணவு சேகரிக்கலாம்னு காட்டுறான். ஆக்சுவலி பிளிக் புதுசா இனோவேட்டிவா கண்டுபிடிப்பான். அது இந்த கூட்டத்துல இருக்கிற பெருசுங்களுக்கு பிடிக்காது. இலைய வச்சு ஒரு பைனாகுலர் செஞ்சு காட்டுறான். அதை புடுங்கி கீழே போட்டு இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மத்தவங்கள மாதிரி போய் வேலை செய்யன்னு மொக்க பண்ணி அனுப்பிடுறாங்க. அவங்க தூக்கி போட்ட பைனாகுலர் டாட்டு கிட்ட போய் விழுது. டாட்டுக்கு பிளிக்க ரொம்பவும் பிடிக்கும். அதை எடுத்துக்கிட்டு டாட் பிளிக்கு கிட்ட ஓடி வரான். இது ரொம்பவும் சூப்பரா இருக்குன்னு சொல்ல பிளிக்கு உனக்கு மட்டும் தெரிஞ்ச என்ன யூஸ்னு சோகமா ஆயிடுறான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு மேல பாக்குறான். எல்லா எறும்புகளும் மேல பார்த்து அவங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. என்ன ஏதுன்னு எதுவும் நமக்கு காட்டல. அங்க நம்ம பிளிக்கோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவன் ஒரு மிஷின் வச்சிருந்தான் இல்லையா, அது ஒரு செடியில மாட்டிக்குது. ஃபைனலா இளவரசி எல்லாம் கரெக்டா இருக்குன்னு ஒரு முறை பார்த்துட்டு அவங்களும் அந்த கூட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம பிளிக்கு மட்டும் இன்னும் உள்ள போல. அவன் சேகரிச்சு வச்ச உணவை அங்க வச்சுட்டு அந்த மிஷின் அங்கேயே தூக்கி போட்டுறான். அந்த மிஷின் அங்க இருக்கிற ஒரு கல்லை தட்டி விட இவங்க சேர்த்து வச்ச மொத்த உணவும் தண்ணியில விழுந்துடுது. அவ்வளவுதான், மொத்தமா முடிஞ்சதுன்னு பீதியில பிளிக்கு இளவரசின்னு ஓடி வரான். இவனை ஆல்ரெடி யாருக்கும் பிடிக்காத வேற என்ன நடக்க போதோ. அப்போ மேல ஏதோ ஒரு ஷேடோ பறந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. கூட்டுக்குள்ள எல்லா எறும்பும் பயத்துல இருக்கு. நம்ம பிளிக்கு இளவரசி கிட்ட நடந்ததை சொல்ல ட்ரை பண்றான். இவதான் ஆல்ரெடி மண்டக்கோளர் உள்ளாச்சு. பிளிக்கு சொல்ல வர்றத கேட்கவே இல்லை. அப்போ கூட்டு மேல ஒரு சவுண்டு கேக்குது, என்னோட நாஸ்டா எங்கன்னு. அப்போ இளவரசி ஆட்டா என்னதாண்டா பண்ணி தொலைச்சேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ கூட்ட உடைச்சிக்கிட்டு வெட்டுக்கிளி கூட்டம் உள்ள வந்து எல்லா எறும்புகளையும் பயம்புறுத்துது. இவங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச உணவு இவனுங்களுக்காக தான் போல. இப்போ ஒருத்தனை தான் காட்டுறாங்க. இவன் பேரு தான் ஹாப்பர், இந்த படத்தோட மெயின் வில்லன். எறும்பு கூட்டுக்குள்ள வந்து என்னோட நாஸ்டா எங்கன்னு பேய் கத்துறான். ஆக்சுவலி நாஸ்டானா ஃபுட்னு அர்த்தம். அப்போ இளவரசி ஆட்டா அது மேலதான் வச்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாப்பர் நீ நாஸ்டா மேல வச்சு இருந்தா நாங்க ஏன் உன் லெவலுக்கு கீழே இறங்கி வந்து பேச போறோன்னு கேக்குறான். எடுக்கிறது பிச்சை, இதுல அதிகாரம் வேறன்ற மாதிரி இருக்கும் இந்த சீனு. அப்போ ஹாப்பர் எறும்புங்க கிட்ட இங்க பாருங்க கண்ணுங்களா, எறும்புங்க உணவை சேகரிக்கும், அதை வெட்டி கிளிங்களான நாங்க சாப்பிடுவோம். பெரிய உயிரினத்தை பார்த்து சின்ன உயிரினம் பயந்துதான் ஆகணும், அது உங்க விதின்னு பேசிட்டு இருக்கிறப்போ ஹாப்பருக்கு ஒரு தம்பி இருக்கான். இவன் பேரு மால்ட். இவன் ஆமா அப்படிதான் ஒரு வாட்டி பறவைங்க எங்க அண்ணாத்திய ஓடி ஓட துரத்துச்சு, அப்பதான் அவருக்கு கண்ணு நொட்டி ஆயிடுச்சுன்னு உளறிடுறான். ஏன்னா இவங்கள பயத்துல வச்சு இருக்கிற வரைக்கும் தானே இவங்களுக்கு பொழப்பு ஓடும். இதை கேட்டு கடுப்பான ஹாப்பர் கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன், இன்னொரு முறை வாயை திறந்த நான் சட்னி ஆக்கிடுன்னு மிரட்டின உடனே மால்ட் அவ்வளவுதான் சரண்டர் ஆகிடுறான். அப்போ ஹாப்பர் கிட்ட டாட் மாட்டிக்கிறான். உடனே நம்ம பிளிக் அவனை விடுன்னு சொன்னதும் என்ன இவனை விடுறமா, அப்ப என் கிட்ட சண்டை போட்டு அவனை காப்பாத்திக்கோன்னு சொல்றான். பிளிக்கால அவன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுல்ல, அதனால அவன் சைலண்டா தலை குனிஞ்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ள போயிடுறான். ஹாப்பர் எறும்பு கூட்டத்தை பார்த்து எச்சரிக்கை பண்றான். மரத்தோட கடைசி இலை விழுறப்போ நான் திரும்பி வருவேன், எனக்கான நாஸ்டா ரெடியா இருக்கணும்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். எல்லா எறும்பும் அப்படியே திரும்பி நம்ம பிளிக்க பார்த்து முறைக்கிறாங்க. கட் பண்ணா கோர்ட்ல தான் காட்டுறாங்க.
விசாரணை நடக்குது. அவன் இது ஒரு ஆக்சிடென்ட்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப ஃபிளிக் ஒரு ஐடியா சொல்றான். இருக்கிற கொஞ்ச டைம்ல நம்மளும் உணவு சேகரிக்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தீவை விட்டு வெளியில போய் இவங்களை விட பலசாலியான ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து இவனுங்களை அடிச்சு விரட்டலான்னு ஒரு ஐடியா கொடுக்கறான். தீவை விட்டு வெளியிலன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களை பொறுத்தவரை தீவை விட்டு வெளியில போனா உயிர் வாழ முடியாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஃபிளிக்க தனியா நிக்க வச்சுட்டு, இங்க பாருங்க, இவன் இருக்கிற வரை நம்மளால உணவு சேகரிக்க முடியாது. அதனால நம்ம இவனையே ஆளுங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டு நம்ம நிம்மதியா உணவு சேகரிக்கலான்னு பிளான் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. மறுநாள் ஃபிளிக் நல்லா ரெடி ஆகி தீவை விட்டு வெளியே போக கிளம்புறான். இவனை பார்த்து எல்லா எறும்புகளும் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஏன்னா இதுவரை யாருமே தீவை விட்டு போனதே இல்லை. இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் போறான். எதுக்கும் பயப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க, நான் ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். பேக்ரவுண்ட்ல ஒரே சவுண்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி கத்துறாங்க. இவன் உடனே நம்மளதான் உற்சாகப்படுத்துறாங்கன்னு நினைச்சுக்கிறான். ஆக்சுவலி இவன் போனதை நினைச்சுதான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. இவன் இருந்தானா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இல்லையா, அதனாலதான். கட் பண்ண தீவோட எண்டுக்கு வந்துட்டான். கூட நம்ம டாட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. டாட்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளிக்க பார்த்து இது எப்படி கடக்க போறன்னு கிண்டல் பண்ணி கலாய்க்கிறாங்க. ஃபிளிக் உடனே அங்க இருக்கிற ஒரு செடி மேல ஏறி ஒரு சின்ன பூ மாதிரி ஒன்ன வச்சு பறந்து போறான். எப்படி எல்லாம் யோசிக்கிறான் பாருங்க நம்ம ஃபிளிக். அப்படியே பறந்து போய் ஒரு கல்லுல டமான்னு முட்டிக்கிறான். உடனே டாட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவன் அவ்வளவுதான், எங்க அப்பா சொன்ன மாதிரி இவன் செத்துருவான்னு கலாய்க்கிறாங்க. டாட்டுக்கு உடனே கோவம் வந்துடுது. ஃபிளிக்கு கண்டிப்பா ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நம்மளை காப்பாத்துவான்னு சொல்றான். அவன் ரொம்பவும் திறமசாலின்னு பாராட்டுறான். கட் பண்ணா ஒரு சர்க்கஸ் குரூப்பை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்பைடர் பேரு ரோஸ், இன்னொருத்தன் பேரு டிம். ரோஸ் ஒரு சாட்டை எடுத்து வெட்லியை அடிக்க உடனே வெட்லி குழந்த மாதிரி அழுகுறான். ஆக்சுவலி இவன் ரொம்ப பலசாலி, குழந்தை மனசுன்னு வச்சுப்போம். அந்த ஷோ சொதப்ப உடனே சர்க்கஸோட ஓனர் பேக்கப்புக்கு இன்னொருத்தரை அனுப்புறாங்க. புழு மாதிரி இருக்கிறவன் பேரு கேட்டர்பில்லர், அந்த குச்சி பேரு ஸ்லிம், இன்னொருத்தன் பேரு லேடி பக். இவங்க வந்து ஏதோ கோமாளித்தனம் பண்ண அவ்வளவுதான், மொத்த சர்க்கஸும் எரிஞ்சு ஷோ நாசமா போகுது. அப்போ நம்ம ஃபிளிக்க தான் காட்டுறாங்க. நம்ம ஃபிளிக் சிட்டிக்கு வந்துட்டான். நம்ம சர்க்கஸ் கோமாளிகளும் அங்கதான் இருக்காங்க. ஒருத்தன் நம்ம லேடி பக்கு கிட்ட வம்பு இழுக்கிறான். ஆக்சுவலி நம்ம லேடி பக்கு சர்க்கஸ்ல அந்த வம்பு இழுக்கிறவங்கள கலாச்சி அனுப்பியிருப்பான். அவனுங்க தான் ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து வம்பு இழுக்கிறாங்க. லேடி பக் டென்ஷன் ஆகி ஸ்லிம்ம கத்தி மாதிரி பிடிச்சி சீன் காட்டுறான். நம்ம ஃபிளிக் சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்து இவங்க தான் நம்ம தேடி வந்த பலசாலின்னு நினைச்சுக்கிறான். நம்ம ஸ்லிம்மா ஒருத்தன் கழுத்தை பிடிக்க அவ்வளவுதான், இவனுங்க தெரிச்சிடுறானுங்க. அங்க கூட்டம் சேர நம்ம ஃபிளிக்னால உள்ள பார்க்க முடியல. சொல்ல போனா அவங்க தான் நம்ம சர்க்கஸ் கோமாளிகளை புரட்டி எடுக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு டின்ல உருண்டு வந்துடுறாங்க. வந்து ஒரு போஸ் கொடுப்பாங்க பாருங்க. ஃபிளிக் முழுசா நம்பிடுறான் இவங்க தான் இங்க கெத்துன்னு. அந்த கலாய்க்கிற கூட்டம் மறுபடியும் எந்திரிக்க அதை பார்த்த சர்க்கஸ் கூட்டம் பீதியாக, அப்ப ஃபிளிக் எங்க கிராமத்துக்கு ஆபத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறான். என்ன ஏதுன்னு கேட்காம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஃபிளிக் கூட தீவுக்கு வந்துடுறாங்க. இவனுங்களுக்கு தெரியாது யார் கூட சண்டை போட நம்ம ஃபிளிக்க கூப்பிட்டு வந்திருக்கான்னு. இவங்க அப்படியே கிளம்பி ஃபிளிக்கோட தீவுக்கு வராங்க. நம்ம டாட் இவங்க வர்றத பாத்துறான். ஒரே சந்தோஷம் டாட்டுக்கு. இவங்க பறந்து தானே வராங்க. வர்றப்போ சூரிய ஒளியில ஷேடோ வரும்ல, அது கிரவுண்ட்ல விழ அதை பார்த்த எறும்பு கூட்டம் ஏதோ ஆபத்து வருதுன்னு தெரிச்சு ஓடுறாங்க. இவங்க கீழே இறங்கி ஹே காய்ஸ் நான் வந்துட்டேன்னு ஃபிளிக்கு கத்துறான். எல்லாரும் சொன்ன மாதிரியே ஃபிளிக் ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டானேன்னு ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் இளவரசி ஆட்டா கிட்ட போய் இவன் சொன்ன மாதிரியே ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டான், இனி நமக்கு பிரச்சனை கிடையாது, அந்த வெட்டிக்கிளிங்களை துரத்திலான்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்ததை மரியாதை கொடுக்கற விதமா ஒரு ஷோ ஒன்னு நடத்துறாங்க. நம்ம டாட் தான் இவங்க எப்படி அவங்க உயிரை கொடுத்து அந்த வெட்டி கிளிங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்த போறாங்கன்னு ஒரு படம் ஒண்ணு காட்டுறான். இத பார்த்த சர்க்கஸ் கோமாளிகளுக்கு அவ்வளவுதான், தூக்கி வாரி போட்டுது. அது நாங்களான்னு. ஆக்சுவலி நம்ம ஃபிளிக் சொல்லி இருப்பான் இந்த மாதிரி விஷயம்னு. ஆனா இவங்க அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் சொன்னதை அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ பிளாக் விடோ ஸ்பைடர் நம்ம ஃபிளிக்கு காதுல போய் நாங்க ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி வாரியர் பக்ஸ் கிடையாதுன்னு சொல்றா. ஃபிளிக் இதை கேட்டதும் என்னதுன்னு திரும்பி பாக்குறான். இவங்க சர்க்கஸ்ல பண்றதை இங்க பண்ணி காட்டுறாங்க. இந்த உண்மை மட்டும் அந்த எறும்பு கூட்டத்துக்கு தெரிஞ்சது. ஃபிளிக்கு சொல்லி முடிஞ்சுது. உடனே இளவரசி ஆட்டா கிட்ட அவங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி அங்கிருந்து ஓடி இவங்க கிட்ட வரான். இளவரசி இவன் சொல்றத டவுட்டா பாக்குறாங்க. ஃபிளிக் இவங்க கிட்ட கேக்குறான், அப்ப நீங்க வாரியர் பக்ஸ் கிடையாதான்னு. அது நாங்க எப்போ உங்ககிட்ட வாரியர் பக்ஸ்ன்னு சொன்னோம்? நாங்களே சர்க்கஸ்ல கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கோம், எங்க கிட்ட வந்து பக்ஸ் ரஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபிளிக் உடனே பேசாம என்னை இங்கே நசுக்கி கொன்னுடுங்க, இல்லனா இவனுங்க என்ன சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. ஃபிளிக் உடனே சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா இளவரசி ஆட்டா. ஃபிளிக் உடனே சமாளிக்கிறான். இளவரசி நீங்க எங்க இங்கன்னு கேட்க, இளவரசி இல்ல நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு பார்க்க வந்தேன்னு சொல்றா.
ஃபிளிக் உடனே இளவரசி அவங்க என்கிட்ட மட்டும்தான் பிளான் சொல்லுவாங்க, மத்த யாரையும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கேப்ல உடனே இளவரசி அப்படியா அப்ப அவங்க எங்க போறாங்கன்னு கேட்க ஃபிளிக் திரும்பி பாக்குறான். அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஃபிளிக் பின்னாடியே ஓடுறான். அவங்க தீவோட எண்டுக்கு வந்து பறக்க ஃபிளிக் அவங்க காலை புடிச்சிட்டு தொங்கிட்டே போறான். இத மேல இருந்து பார்த்த டாட் ஃபிளிக் ஒரு சீன்ல செடி மேல ஏறி பறந்துருப்பான்ல, அதே மாதிரி டாட்டும் பறக்குறான். ஃபிளிக் அவங்க காலை புடிச்சு தொங்கிட்டே வர ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கீழே இறங்கி ஃபிளிக்கோட காலை புடிச்சு இழுக்கிறாங்க. அவன் விடவே மாட்டான். விட்டா இவன் சோலி முடிஞ்சிடல அவங்க கூட்டத்துக்கிட்ட. அப்போ ஃபிளிக் அங்க ஒரு பறவையோட இறக பாக்குறான். அப்படியே மேல பார்த்தா பறவையோட முட்டை. இத பார்த்ததும் ஃபிளிக் தெரிச்சு ஓடுறான். அந்த சர்க்கஸ் கோமாளிங்க இவன் ஏன் இப்படி தெரிச்சு ஓடுறான்னு பாக்குறப்போ ஒரு பறவை வந்து அவங்க பின்னாடி நிக்க, அவ்வளவுதான் அள்ளு விட்டுது இவனுங்களுக்கு. இவனுங்க ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ டாட் மேல இருந்து கத்த, இத பார்த்து அந்த பறவை டாட் அட்டாக் பண்ண வர டாட் கைய விட்டுறான். அங்க இருந்து கீழே விழ வர நம்ம டாட்டை லேடி பக் காப்பாத்துறான். காப்பாத்துனதுல அவனோட கால் உடைஞ்சிடுது. அப்போ இந்த இளவரசியோட கூட்டமும் ஃபிளிக்கும் வேற வேற இடத்துல இருந்து பாக்குறாங்க. அப்போ ஒரு ஐடியா பண்ணி நம்ம கேட்டர்பில்லரை எற மாதிரி காட்டி திசை திருப்ப பாக்குறாங்க. அந்த பறவையை அங்க போக அந்த கேப்ல இவங்க டாட்டை காப்பாத்த அந்த கேட்டர்பில்லர் குண்டா இருக்கிறதுனால ஓட்டைக்குள்ள போகாம மாட்டிக்குது. முடிஞ்சதா சோழின்னு பார்த்துட்டே இருக்க அந்த சர்க்கஸ் கூட்டத்தில் இருக்கிற பட்டர்ஃபிளை அந்த பறவையை திசை திருப்ப மயக்கத்துல இருந்த லேடி பக் கண்ணை முழிச்சு வலையில இருந்து தவறி விழ அந்த சவுண்டு கேட்டதும் பறவை மறுபடியும் இவங்கள துரத்த ஜஸ்ட் மிஸ் ஆகி முள்ளு பொதுருக்குள்ள போயிட அந்த பறவைனால உள்ள வர முடியாம இவங்களை விட்டு போயிடுது. நம்ம சர்க்கஸ் கோமாளிங்களை எறும்பு கூட்டம் புகழ்ந்து தள்ளுது. இவங்களுக்கு இப்படி ஒரு பாராட்டு கிடைச்சே இருக்காது. அப்புறம் கால் உடைஞ்ச லேடி பக்க நலம் விசாரிக்க இளவரசி வர அப்போ ஃபிளிக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு பறவைய பொம்மை செஞ்சு அவங்கள விரட்டக்கூடாதுன்னு கேக்குறான். ஒரு சீன்ல ஹாப்பரோட தம்பி மால்ட் சொல்லியிருப்பான், எங்க அண்ணாத்தைய பறவை துரத்துச்சுன்னு. அது ஞாபகம் வந்திருக்கும். அந்த சர்க்கஸ் குரூப் கிட்ட சொல்றான், இதை அப்படியே நீங்க சொன்ன மாதிரி சொல்லி இளவரசிக்கு புரிய வைங்க, நான் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான். அவங்களும் இந்த மாதிரி சொல்ல இளவரசியும் எறும்பு கூட்டம் கிட்ட இந்த ஐடியா சொல்ல எல்லாரும் அந்த பறவை பொம்மையை செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு வழியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. பேக்ரவுண்ட்ல இதுல பிஸியா இருந்தனால அவங்க ஹாப்பருக்கு கொடுக்க வேண்டிய நாஸ்டா சேகரிக்கவே இல்லை. அங்க சீன் கட்டாக இங்க ஹாப்பர் குரூப்பை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற சில பேர் மால்ட் கிட்ட, நம்ம எதுக்கு அவ்வளவு தூரம் அந்த எறும்பு கிட்ட போய் நாஸ்டா வாங்கிட்டு வரணும், நம்ம கிட்டதான் தேவையான நாஸ்டா இருக்கேன்னு உசுப்பேத்தி விட இந்த முட்டா பைய மால்ட்டும் இவங்க சொன்னதை கேட்டு ஹாப்பர் கிட்ட கேட்க போறான். அண்ணாத்த ஃப்ரீயா இருக்கியா, அவங்ககிட்ட பேசணும்னு கேக்குறான். ஹாப்பர் முடியாது போடான்னு அப்படின்னு சொல்லிடுறான். இவன் இல்ல நான் பேசியே ஆகணும்னு அவங்க சொன்னதை இங்க சொல்ல ஹாப்பர் எழுந்து மோல்ட் கிட்ட வரான். அண்ணாத்த இப்படிலாம் டோரை கண்ணு வச்சு முறைச்சு பார்க்காத, அழுதுடுவேன், அவனுங்க தான் உசுப்பேத்தி விட்டாங்க, மன்னிச்சிரு அண்ணாத்தன்னு கதறான். ஹாப்பர் எல்லாரையும் கூப்பிடுறான். இங்க பாருங்க, கரெக்ட் தான், நம்ம எதுக்கு அந்த பிசோத்து எறும்பு கிட்ட போய் நாஸ்டா வாங்கணும், நம்ம கிட்டதான் இங்க நாஸ்டா இருக்குல்ல. மோல்ட்ட உசுப்பேத்தி விட்டாங்க பாருங்க, அவனுங்க பிளான் சக்சஸ்ன்னு சந்தோஷப்படுறாங்க. ஹாப்பர் அப்படியே நடந்து வந்து ஒரு விதையை எடுத்து அந்த உசுப்பேத்தி விட்டவங்க 3 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்த மேல ஒரு விதையை அடிக்கிறான். வலிக்குதான்னு கேக்குறான். சுத்தமா வலிக்கல அண்ணாத்தேன்னு சொல்றான். இன்னொருத்த மேல அடிக்கிறான். சுத்தமா வலிக்கல அண்ணாத்தேன்னு சொல்றான். ஓ அப்படியான்னு மொத்த பாட்டிலும் திறந்து விட அதுல இருந்த மொத்த விதையும் ஒருத்த மேல விழுந்து ஒருத்தன் காலி. இத பார்த்த மத்த வெட்டிக்கிளிங்களுக்கு ஹாப்பர் சொல்றான், இங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் நம்ம நாஸ்டா கேக்குறது காரணம் அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம், அதுதான் முக்கியம். நம்மளை விட அவங்க கூட்டத்துல ரொம்ப பெருசு, அவங்க பலம் அவங்களுக்கு தெரியல, அதுதான் நம்ம பலம். நம்ம போறது நாஸ்டாக்காக இல்ல, அவங்க மேல நம்ம அதிகாரம் செலுத்துறதுக்காக. எல்லாரும் கிளம்புங்கடா, அங்க போவோம்னு கிளம்ப இங்க எறும்புகளை தான் காட்டுறாங்க. அந்த பறவை செஞ்சதுனால ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்போ ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு காவல் எறும்பு அலர்ட் பண்ண கூட்டத்தை பொழந்துகிட்டு அந்த சர்க்கஸ் ஓனர் வரான். இவனை பார்த்ததும் அந்த சர்க்கஸ் குரூப் நைஸா ஒதுங்க. அவன் வந்து ஒரு போஸ்டர் ஒண்ணு காட்டுறான். எல்லாம் எறும்பு கூட்டமும் பாக்குறாங்க. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனுங்க வாரியர் பக்ஸ் கிடையாது, டம்மி பீஸ். இளவரசி ஆட்டா ஃபிளிக்கு கிட்ட, இப்பதான் உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, அதை சுக்குநூறா உடைச்சிட்டல, எங்க கண்ணு முன்னாடியே நிக்காத, தயவு செஞ்சு எங்களை விட்டு இந்த தீவை விட்டு கிளம்பி போயிடுன்னு மொத்த பேரையும் திட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஹாப்பர் இவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போகுது. மரத்துல இருந்து கடைசி எலியும் கீழே விழுது. இவங்களை நோக்கி ஹாப்பரும் அவங்க கூட்டமும் வராங்க. அந்த எறும்பு கூட்டம் வேக வேகமா உணவை சேகரிக்கிறாங்க.
அவங்க கிட்ட இப்போ டைம் இல்ல. இளவரசி ஆட்டா கேக்குறா இது போதுமான்னு. இன்னொரு எறும்பு இது போதாது அவங்களுக்கு கொடுக்க இன்னும் நிறைய பண்ணணும்னு பேசிட்டு இருக்கிறப்போ ஹாப்பரும் அவங்க கேங்கும் வந்துடுறாங்க. எல்லாரையும் சுத்தி போடுறாங்க. ஹாப்பர் அவங்க சேகரிச்சு வச்ச உணவை தூக்கி போடுறான். என்ன பயம் விட்டு போச்சான்னு கடுப்பாக்கி எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. டாட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி செடிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்ப மால்ட்டும் இன்னொரு வெட்டுக்கிளியும் பேசிக்கிறாங்க. சீக்கிரமா நாஸ்டா எடுத்துக்கிட்டு குயினை கொல்றது தான் அண்ணாத்தாவோட பிளான்னு இவங்க பேசுறத டாட் ஒட்டு கேட்டுறான். இவங்க அங்கிருந்து கிளம்புனதும் டாட் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இந்த விஷயத்த ஃபிளிக்கு கிட்ட சொல்ல வரான். தீவோட எண்ல நிக்கிறப்போ ஒரு பைத்தியக்கார வெட்டுக்கிளி அட்டாக் பண்ண வர டாட் அங்கிருந்து கீழே விழுறான். இவன் விழுந்ததை பார்த்ததும் அந்த வெட்டுக்கிளி அங்கிருந்து போக கொஞ்ச நேரத்திலேயே டாட்டை காட்டுறாங்க. அவனால இப்ப பறக்க முடியுது. ஃபிளிக்க பார்க்க பறந்து வரான். ஃபிளிக்க பார்த்ததும் நம்ம இடத்த ஹாப்பர் அவங்க குரூப் வந்து அட்டகாசம் பண்றாங்க. இப்படி குயினை கூட கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு சொல்றான். அதுக்கு ஃபிளிக் நான் என்ன பண்ணாலும் தப்பாதான் முடியுது. என்னால என்னோட கூட்டத்துல ஆபத்துல மாட்டிக்கிச்சு. நான் ஒரு சின்ன எறும்பு என்னால என்ன பண்ண முடியும்னு ஃபீல் பண்றான். டாட் அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து அவனும் அந்த சர்க்கஸ் குரூப்பும் சர்க்கஸ் ஓனரை கட்டி போட்டு அங்கிருந்து தீவுக்கு வராங்க. இவங்க அந்த தீவுக்கு வந்துடுறாங்க. ஃபிளிக் ஒரு பிளான் பண்றான். அந்த சர்க்கஸ் குரூப் கிட்ட சொல்றான் அவனை திசை திருப்புங்க. அந்த கேப்ல நானும் டாட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி அந்த பறவைக்குள்ள போயிடுறோம். அவங்கள ஈஸியா விரட்டிடலான்னு சொல்றான். இவங்களும் அப்படி பண்ண டாட்டோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபிளிக்கும் அந்த பறவைக்குள்ள போயிடுறாங்க. ஃபிளிக் உள்ள வந்ததும் அந்த பறவை பொம்மைய டாட் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட ஆப்ரேட் பண்றான். ஹாப்பரையும் அவங்க கூட்டத்தையும் ஓட விடுறாங்க. இவங்களுக்கும் பறவைன்னா பயம் இல்ல. இதுல இந்த சர்க்கஸ் கூட்டம் பறவை என் கண்ணை குத்திடுச்சு என் தலைய வெட்டிடுச்சுன்னு சொல்லி ஹாப்பரை இன்னும் பயமுறுத்துறாங்க. இப்படி போயிட்டே இருக்கிறப்போ தவறுதலா அந்த சர்க்கஸ் வண்டியை தள்ளி விட்டுறாங்க. அப்போ அந்த சர்க்கஸ் ஓனரை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அவன் வெளியே வந்துடுறான். வந்து அவங்க கூட்டம் ஆபத்துல இருக்குன்னு நினைச்சு அந்த பறவையை எரிச்சிடுறான். இவனுக்கு ஃபிளிக்கோட பிளான் தெரியாதுல்ல. அந்த பறவை கீழே விழுந்ததும் ஹாப்பர் கண்டுபிடிச்சிடுறான் இவங்க டம்மி பறவையை பண்ணி நம்மள பயமுறுத்தி இருக்காங்கன்னு. அப்போ அந்த பறவை எரிஞ்சதுனால அதுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் ஓடி வர ஹாப்பர் டாட்டை பிடிச்சிடுறான். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா பிசோத்து எறும்பு நீங்க என்ன பயமுறுத்துவீங்க? இதுக்கெல்லாம் யாரு காரணம் கண்டுபிடிச்சு ஃபிளிக்க பொழந்து எடுக்கிறாங்க. உடனே ஃபிளிக் நாங்க பிசோத்து எறும்புங்க தான், ஆனா உன்னை விட நாங்க கூட்டத்துல பெருசு. நீ குயினை கொலை பண்ண பிளான் பண்ணது எங்களுக்கு தெரியும்னு சொல்ல அங்க இருக்கிற எறும்புலாம் ஷாக்கா பாக்குறாங்க. அப்போ ஹாப்பர் ஃபிளிக்க கீழே தள்ளி நசுக்க பாக்குறான். இளவரசி ஆட்டா வந்து குறுக்க நிக்க இனிமேல் உன்னை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்ல எல்லா எறும்புகளும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவனுங்க தெரிச்சு ஓடுறானுங்க ஹாப்பரை தவிர. அப்போ பைத்தியம் பிடிச்ச வெட்டுக்கிளி டாட்டை பயமுறுத்த ட்ரை பண்ண சர்க்கஸ் குரூப்ல இருக்கிற ஒருத்தன் வந்து டாட்டு பின்னாடி நிருந்து கத்த. இதை பார்த்த அந்த வெட்டுக்கிளி பயந்து ஓடி போயிடுது. எல்லா எறும்பும் ஒன்னு சேர்ந்து ஹாப்பரை தூக்கி அடிக்க ட்ரை பண்ண அப்போன்னு பார்த்து மழை வர எல்லா எறும்பும் ஓடுது. அங்கிருந்து தப்பிச்ச ஹாப்பர் ஃபிளிக்க புடிச்சுக்கிட்டு பறந்து போயிடுறான். பின்னாடியே அந்த சர்க்கஸ் கூட்டமும் துரத்த ட்ரிக்கா அவங்கள கிளல மாட்டி விட்டு போயிடுறான். அப்படியே போயிட்டு இருக்க இளவரசி ஆட்டா ஹாப்பர் கிட்ட இருந்து ஃபிளிக்க காப்பாத்துறான். ஃபிளிக் இளவரசி என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்ல அவளும் கொண்டு வரா. அப்போ இளவரசியை ஒளிய வச்சுட்டு ஹாப்பரை தேடி ஃபிளிக் வரான். வேணும்னு ஹாப்பர் கிட்ட மாட்டிக்க அப்படியே பிளான் பண்ணி பறவை கூட்டு கிட்ட கொண்டு வந்துடுறான். அப்போ பறவை மேல இருந்து பார்க்க ஹாப்பர் இதுவும் என்ன பயமுறுத்த செஞ்ச பொம்மையான்னு கேட்க அந்த பறவை ஒரு கத்து கத்துது. ஹாப்பர் தெரிச்சு ஓடுறான். அந்த பறவை ஹாப்பரை புடிச்சு அதோட குட்டிங்களுக்கு உணவா கொடுத்துடுது. ஃபைனலா நம்ம ஃபிளிக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவன் கண்டுபிடிச்ச மிஷினை வச்சுதான் இப்பெல்லாம் உணவு சேகரிக்கிறாங்க. ஹாப்பரோட தம்பி மால்ட்டும் அந்த சர்க்கஸ் குரூப்ல சேர்ந்துடுறான். இப்படியே அந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடியுது.